பக்தியையே உபதேசம் பண்றார். ஸ்ரவணா தர்சனா தியானா, அடுத்தது தரிசனாத்து, கோவிலில் போய் பெருமாள் சேவிக்கிறது. அதுல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யாரும் ஜாதி பேதம் கிடையாது, மத பேதம் கிடையாது. யாரும் ஆஸ்திகன் நாஸ்திகன் திருடன் மொரடங்கரடன் ஆழ்வார்லேருந்து ஆரம்பித்து திருடம் மொரடம் பரியந்தம் எல்லாரும் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால கோவிலுக்கு உள்ளே போகணுன்னா வெளியில் போர்டு போட்டிருக்கு, ஒன்லி ஹிந்துஸ் ஆர் அலோடு அப்படின்லாம் போர்டு போட்டிருக்கு. அதனால் பெருமாள் பார்த்தார், புறப்பாடு பண்ணிட்டு வாசலை தெருவோடு போயிடுவோம், நம்ம அவா உள்ளே வர முடியாதே. அதனால் நம்ம தெரு வாசலோட புறப்பாடு பண்ணிட்டு போயிட்டோமானா யாரோ வெள்ளைக்காரன்லாம் நிற்கிறான், பெருமாளை பார்த்துட்டு பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கு, அதான் உள்ள கூட்டம் வருது அப்படின்லாம் பார்க்குறான், ஃபோட்டோலாம் எடுக்கிறான், என்னென்னவோ பண்ணுறான், இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பர் இது அப்படின்லாங்கிறான். ஒருத்தருக்கு என்னோ ஒரு இன்பம் அவளுக்கு கிடைக்கிறது இல்லையா. இந்த பெருமாளை பார்த்ததும் அதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். பரமாத்மானோ பரபிரம்மம்னோ வேதாந்தம் சொல்கிறதுன்னோ அதெல்லாம் வேண்டியதில்லை. அதை பார்த்ததும் என்னோ இருக்குது அதில் அப்படின்னு ஒருத்தன் பார்க்குறான். அப்புறம் எங்கேயோ வெளிநாட்டுக்குள்ள அவள் ஊருக்கு போனால் கூட மறுபடியும் அடுத்த வாட்டி வரும்பொழுதும் ஸ்ரீரங்கம் வரான். ஒருவேளை பெருமாள் வாசலில் வருவாரா, வந்தாருன்னா பார்க்கலாமா அப்படின்னா தரிசனாத்து தியானாத்து. அப்புறம் அதையே சிந்தனை பண்ணுறது. பெருமாளை எப்பயோ பார்த்தோமே அதை நினச்சி பார்க்கறது, அதுதான் தியானாத்து. மயி பாவோனு கீர்த்தனாத்து. அணுகீர்த்தனாத், கீர்த்தனம்னா கொஞ்சம் கஷ்டம். தோடையமங்கலம்னா ஒன்றும் தெரியாது, அப்புறம் குரு கீர்த்தனை ஒன்றும் தெரியாது, அப்புறம் அந்தந்த கீர்த்தனங்கள் வரிசையாக இருக்குது, ஒன்றும் தெரியாது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த பஜனையில் போய் உட்காந்துட்டாக்க கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, சுத்தி கித்தி சேராது. இந்த புண்டரீகன் சொல்கிறச்ச புண்டரீகன் பேரதுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினா சுதி சேராது. அதனால் கொஞ்சம் யாராது சுதி சேராமல் திடீர்னு கத்துறது அப்படின்னு அவரை கொஞ்சம் பார்ப்பார். அதனால் அவர் தெரியாமல் கோவிந்தா கோவிந்தா அப்படி இப்படி சொல்லி விடுறது அணுகீர்த்தனா. இல்லைன்னா நாமாவளி போடுறா, விட்டல 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 அப்படின்னு நாமாவளி போடுறச்ச எல்லாம் சேர்ந்து ஏகநாம சார எல்லாம் சொல்கிறது. ராமநாமத்தை சொல்கிறது, விட்டல நாமம், நாராயண நாமம், இந்த நாமத்தை சொல்கிறது, அதுதான் அணுகீர்த்தம். பிரதான பாகவதர் பாடுறச்ச வாங்கி பாடுறது. இந்த கீர்த்தனங்கிறது பிரதான பாகவதர் பாடுறது, அணுகீர்த்தனங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துறது பாடுறது. பிரதானமாக அதை சொல்கிறான் பாருங்கோ, கீர்த்தனத்தை சொல்லாமல் அணுகீர்த்த